அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் துணை கலந்தாய்வில் 7,964 இடங்கள் நிரம்பிய நிலையில் நடப்பாண்டில் 33,752 இடங்கள் காலியாக உள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 423 பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு கடந்த மாதம் 7ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்கியது. 3 சுற்றுகளாக நடந்த கலந்தாய்வு கடந்த 20ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் 21ஆம் தேதி துணை கலந்தாய்வு தொடங்கியது. இதில் ஆன்லைன் மூலம் 20,662 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 7,964 இடங்கள் நிரம்பின. பொது கலந்தாய்வு மற்றும் துணை கலந்தாய்வு மூலம் ஒட்டுமொத்தமாக 1,53,445 இடங்கள் நிரம்பியதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நடப்பாண்டு நிரப்பப்பட்ட இடங்கள் போக 33,072 இடங்கள் காலியாக உள்ளன. முந்தைய ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் பொறியியல் கலந்தாய்வில் அதிக இடங்கள் நிரம்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உளவியல், உடல்நலம் சார்ந்த பட்டப்படிப்புகளை தொலைதூர கல்வி மற்றும் ஆன்லைன் மூலம் கற்பதற்கு பல்கலைக்கழக மானியக்குழு தடை விதித்துள்ளது. தேசிய துணை சுகாதார தொழில்முறை ஆணைய சட்டத்தின் கீழ் வரும் பட்டப்படிப்புகளுக்கான வழிமுறைகளில் பல்கலைக்கழக மானியக்குழு சில திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. அதன்படி உளவியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் சார்ந்த பட்டப்படிப்புகளை தொலைதூர கல்வி மற்றும் ஆன்லைன் மூலம் படிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மைக்ரோபயாலஜி எனப்படும் நுண்ணுயிரியல், பயோடெக்னாலஜி எனப்படும் உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பட்டப்படிப்புகளையும் தொலைதூர கல்வி மற்றும் ஆன்லைன் மூலம் கற்பதற்கு பல்கலைக்கழக மானியக்குழு தடை விதித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டு முதலே இந்த விதிகள் அமலுக்கு வருவதாக குறிப்பிட்டுள்ள யுஜிசி, உடல்நலம் சார்ந்த படிப்புகளுக்கான தேவை அதிகரித்திருக்கும் நிலையில் அதன் தரத்தில் சமரசம் செய்ய முடியாது என விளக்கமளித்துள்ளது. திமுக முப்பெரும் விழாவில் கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி திமுக முப்பெரும் விழா நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை திமுக தலைமை மேற்கொண்டு வருகிறது. இந்த விழாவையொட்டி ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதுகளுக்கான அறிவிப்பை திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கப்பட உள்ளது. பாளையங்கோட்டை நகராட்சி முன்னாள் தலைவர் சுப சீதாராமனுக்கு அண்ணா விருதும், முன்னாள் எம்எல்ஏ சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதும், தலைமை செயற்குழு உறுப்பினர் குளித்தலை சிவராமனுக்கு பாவேந்தர் விருதும் வழங்கப்பட உள்ளது. இதேபோல சட்டப்பேரவை முன்னாள் கொறடா மருதூர் ராமலிங்கத்துக்கு பேராசிரியர் விருதும், முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலின் விருதும் வழங்கப்படும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. செயல்படுவதற்கு அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள், ஒட்டுமையாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்து அதிமுக தனி பெரும்பான்மையோடு நம்முடைய பாரதிய ஜனதா கூட்டணியோடு அருமையண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், அருமை ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் அத்துணை கட்சிகளோடு சேர்ந்து இந்த ஆட்சியை தனி பெரும்பான்மையோடு அமைப்பார்கள் என்ற நல்ல செய்தியை அங்கே எடப்பாடியார் எல்லா பக்கத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும். பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே ஒரு தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று பேசும்போது சொன்னாது, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது. நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலினையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து தாவேக தலைவர் விஜய் பேசியிருந்த நிலையில் அவருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் தந்த பதிலே இது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சரை தனது சிறுவயதிலிருந்து பார்த்து வளர்ந்தவர் விஜய் என்றும் கூறினார். ஒரு இயக்கத்துடைய தலைவர், ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு உங்களுக்கே தெரியும். அவர் எப்படியெல்லாம் அடிபட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு தெரியும். ஸோ அப்படி வரும்பொழுது அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி பேசுறது அவருக்கே அது உகந்ததா? அதான் புதுசாக எங்கேருந்து வரல. தமிழ் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான், மாண்பு துணை முதலமைச்சரோட நண்பராக பழகிய குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்களும் அது உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனிடையே முதலமைச்சரை அங்கிள் என்று குறிப்பிட்ட தாவேக தலைவர் விஜயின் பேச்சை கண்டித்து மதுரையின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக இளைஞரணி சார்பாக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வாசகம் அதில் இடம்பெற்றுள்ளது. தாவேக மாநாட்டில் விஜயகாந்த் குறித்து விஜய் பேசியதற்கு பிரேமலதா விஜயகாந்த் முன்பு வரவேற்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது விஜயை விமர்சித்து பேசியிருக்கிறார். கேப்டனும் அவர் எஸ்ஐசி சாரும் 17 படங்கள் அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேப்டனுடைய
சின்ன கேரக்டர் மொத்தமே விஜய் பண்ணியிருக்காரு. இது இப்போ விஜய் வளர்ந்து இன்றைக்கி அரசியலில் இருக்கிறதுனால பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு இது வித்தியாசமாக தெரியல. ஆனால் எங்களுக்கு விஜய் எங்கள் பையன் மாதிரி, அவர் அண்ணன் சொன்னால் அவர் தம்பி தாங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவர் அண்ணன் சொல்லும்போது நாங்கள் அவரை தம்பின்னு சொல்கிறோம், அவ்வளோதானே கண்டி. அதுக்காக எங்கள் வாக்குகளை அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் கழகத்தில் இருக்கிற யாருமே அதை பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா கேப்டன் நடிகராக எவ்வளோ உழைத்து இன்னைக்கு கட்சி தலைவராகி மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து உதவிகளை வழங்கி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேட்டியை கட்டி இறங்குற முதல் தலைவர் கேப்டன் அவர்கள். தமிழ்நாட்டில் அனைத்து பிரச்சனைக்கும் முதல் ஆளாக நின்றவர் கேப்டன். அதனால கேப்டனை யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க, அது தவறான முன்னுதாரணம் ஆயிரும். அதனால யாரும் கேப்டன் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே. இந்த மாத இறுதியுடன் ஓய்வு பெறும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சங்கர் ஜிவால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி பதவியேற்றார். அவருடைய பதவிக்காலம் வருகிற 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெறுவதை தொடர்ந்து புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதே நேரம் டிஜிபி சங்கர் ஜிவால் வரும் 29ஆம் தேதியே பணி ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான கோப்பில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பதவி ஓய்வு பெறும் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தீயணைப்பு ஆணையம் என்ற புதிய அமைப்பை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த ஆணையத்தின் தலைவராக சங்கர் ஜிவாலை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கரை பதவி விலக வைத்து அவரை வீட்டுக் காவலில் வைத்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்கரின் தற்போதைய நிலை என்ன என்றே தெரியவில்லை என்று கூறினார். ஏற்கனவே துணைத் தலைவராக குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை திரு தன்கர் அவர்களை அச்சுறுத்தி பணி விலக வைத்திருக்கிறார்கள். இப்போது வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த கதி என்றால் குடிமக்களின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தமிழர் என்ற அடையாளத்தை முன்னிறுத்துவதால் எந்த பயனும் இல்லை என்று திருமாவளவன் தெரிவித்தார். தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவோம் என்று சிலர் இங்கே குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கான துணைத் தலைவர் பதவி அல்ல இது, இந்தியாவுக்கான துணைத் தலைவர் பதவி. எனவே இதில் தமிழர் என்கிற அடையாளம் முன்னிறுத்தப்படுவதிலே எந்த பொருளும் இல்லை. முழு சுதந்திரத்துடன் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருவர்தான் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்க வேண்டும் என்றும் கூறினார். மதுரையில் திடீரென கொட்டி தீர்த்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அண்ணா பேருந்து நிலையம், கோரிப்பாளையம், கே நகர், மாட்டுத்தாவணி, தெப்பக்குளம், தெற்குவாசல், அவனியாபுரம் உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதேபோன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக அண்ணாமலை நகர், பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், முட்லூர், நெடுஞ்சேரி ஆகிய இடங்களில் நேற்று இரவு காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணித்துள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் நடுக்கடலில் உள்ள ONGC நிறுவனத்தின் எரிவாயு குழாயில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் ONGC நிறுவனம் கடலில் எரிவாயு குழாய் அமைத்துள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் நடுக்கடலில் உள்ள எரிவாயு குழாயில் திடீர் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ONGC நிறுவன அதிகாரிகள் எரிவாயு சப்ளையை நிறுத்தி தீ விபத்தை தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் அதிகாரிகளுடன் படகில் சென்று ஆய்வு செய்தார்.
அப்போது தீ விபத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாங்க்ரோவ் காடுகள் எரிந்து சாம்பலாகி இருப்பது தெரிய வந்தது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையாக கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் குற்றப்பின்னணி கொண்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர் உட்பட 13 பேர் பிடிபட்டனர். கோவையில் கல்லூரி மாணவர்கள் பலர் கஞ்சா பயன்படுத்துவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கோவில்பாளையம், செட்டிப்பாளையம், மதுக்கரை உள்ளிட்ட இடங்களில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மாவட்டம் முழுவதும் 90 குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது. இதில் 6 கிலோ கஞ்சா, 52 கிலோ குட்கா, கத்தி உள்ளிட்ட 8 ஆயுதங்கள், 46 இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் குற்றப்பின்னணி கொண்டவர்களும் தஞ்சமடைந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த அக்யூஸ்டுங்க மற்றும் சஸ்பெக்ட் பிடிச்சவங்கள தீர விசாரித்து இவங்களுக்கு இந்த போதைப் பொருள் எங்கேருந்து வருது, யார் சப்ளை பண்ணுறா, இதில் வேறு யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க, அவங்களெலாம் வந்து விசாரிச்சுட்டு மேற்கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு பகுதியில் அரசு பள்ளியில் பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான 2 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கார்த்திகேயன் தெரிவித்தார். நெல்லை அருகே குடும்ப தகராறில் மனைவி மற்றும் இளைய மகனை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு முதியவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னீர் பள்ளத்தைச் சேர்ந்த சகரியாவும் அவரது மனைவி மெர்சியும் குடும்ப தகராறு காரணமாக பேசிக்கொள்ளாமல் ஒரே வீட்டில் தங்கி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கணவர் சகரியாவை அழைக்காமலேயே தனது மூத்த மகன் ஹென்றிக்கு மெர்சி திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் மெர்சியுடன் சகரியா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது சண்டையை தடுக்க வந்த இளைய மகன் ஹார்லி வினோவும் தாய்க்கு ஆதரவாக தந்தையிடம் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. இதில் மேலும் ஆத்திரமடைந்த சகரியா மெர்சி மற்றும் ஹார்லி வினோவையும் அறையில் பூட்டி வைத்து பெட்ரோல் ஊற்றி உயிருடன் எரித்துள்ளார். மேலும் மீதமுள்ள பெட்ரோலை தன் மீதும் ஊற்றி சகரியா தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் போலீசார் மூவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் மெர்சி மற்றும் ஹார்லி வினோவும் உயிரிழந்த நிலையில் 70% தீக்காயங்களுடன் சகரியா சிகிச்சை பெற்று வருகிறார். ககன்யான் திட்டத்தின் முதல் ஒருங்கிணைந்த சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டமான ககன்யானை 2028ஆம் ஆண்டிற்குள் செயல்படுத்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக இந்த ஆண்டு இறுதியில் பயோமித்ரா எனப்படும் மனித வடிவ பெண் ரோபோவை விண்ணுக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் ககன்யான் திட்டத்தில் விண்வெளி வீரர்கள் பயணிக்கும் விண்கலத்தை தரையிறக்கும் சோதனை நடைபெற்றது. ஹெலிகாப்டர் மூலம் விண்கலம் கொண்டு செல்லப்பட்டு வானிலிருந்து பாராசூட் மூலமாக பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு சோதித்து பார்க்கப்பட்டது. இஸ்ரோ, இந்திய விமான மற்றும் கடற்படைகள், கடலோர காவல் படை, DRDO ஒருங்கிணைந்து நடத்திய சோதனை வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் விண்வெளிக்கு பயணித்தது ஹனுமன்தான் என பள்ளி மாணவர்கள் மத்தியில் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், நமது பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் அறிவை பாடப்புத்தகங்களுக்கு அப்பால் தேட வேண்டும் என்றார். அறிவியல் என்பது கட்டுக்கதை அல்ல என மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பதிலளித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பள்ளி மாணவர்கள் மத்தியில் விண்வெளிக்கு முதலில் பயணித்தவர் ஹனுமன் என பேசியிருப்பது வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார். வகுப்பறைகளில் இளம் மனங்களை தவறாக வழிநடத்துவது நமது அரசியலமைப்பில் புதைந்துள்ள அறிவு, பகுத்தறிவு மற்றும் அறிவியல் மனப்பான்மையை அவமதிக்கும் செயல் என்றும் தெரிவித்துள்ளார்.